புதையலின் புதிர். அத்தியாயம் 9. கோவிலை திறக்க சாவி. இருவரும் கோவிலை சுற்றி பார்க்க அங்கு அவர்களுக்கு ஒரு வழியும் கிடைக்கவில்லை. இருவரும் துவண்டு போய் கோவிலின் அருகே அமர்ந்திருக்க பார்த்து தனது புத்தகத்தை புரட்ட அதிலிருந்து அவனுக்கு ஒரு விஷயம் புலப்பட்டது. திலகர், நான் ஆரம்பத்திலிருந்தே கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். அப்படி அந்த புத்தகத்தில் என்னதான் உள்ளது என கேட்டான். இந்த புத்தகம் பழங்கால ரகசியங்களை அடக்கிய புத்தகம் என்று கூறினான். அந்த சிறுகுறிப்பு புத்தகத்தில் அந்த கோவிலை திறப்பதற்கான சாவி அந்த கோவிலின் அருகே இருந்த ஒரு பாழடைந்த கிணற்றில் இருப்பதாக இருந்தது. இருவரும் அந்த கிணற்றை அடைய அது வறண்ட கிணறாக இருந்தது. இருவரும் அந்த கிணற்றினுள் இறங்கி தேடினார்கள். இருவரும் வெகுநேர தேடலுக்கு பிறகு அங்கு பதிக்கப்பட்ட கற்களில் ஒரு வித்தியாசத்தை காண இருவரும் அந்த கல்லை எடுக்க அந்த இடத்தில் ஒரு பெட்டி இருந்தது. அதை திறந்து பார்க்க இருவருக்கும் அளவு கடந்த மகிழ்ச்சியே அடைந்தார்கள். ஆம், அந்த பெட்டியில்தான் சாவி உள்ளது. கோவிலை திறக்க சென்றனர். பிறகு கோவிலின் உட்புறத்தின் வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த கோவிலில் ஒரு ரகசிய அறை இருப்பதை புத்தகத்தில் பார்த்து கூறினான் பார்த்து.